Please take plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் யூடியூப்பில் ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் அதிவேகமாக டேட்டா காலியாகிறத பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 1 மணி நேரம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு 1 GB டேட்டா காலி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ இது எதனால் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருது, இதை எப்படி சரி பண்ணலாம், எப்படி உங்களுக்கு டேட்டா ஸ்லோவாக இருக்கிற நேரத்தில் கூட வீடியோ ஸ்டக் ஆகாமல் ஓட வைக்க முடியும் அப்படின்றத பலவிதமான கேள்விகளுக்கு இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பா யூடியூப்பில் ரைட் சைடு கார்னர் பாட்டத்தில் இருக்கக்கூடிய யூன்ற பட்டன் அழுத்திக்கோங்க. இதில் செட்டிங் அப்படின்ற ஐக்கான் அழுத்திக்கோங்க. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க வந்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், இதை ஓகே பண்ணிக்கோங்க. இதில் வீடியோ குவாலிட்டி அண்ட் மொபைல் நெட்ஒர்க்குன்னு இருக்குது. இது ஆட்டோவில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இது டேட்டா சேவர் அப்படின்ற மோடில் வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக 240 பிக்சலில் ஓட தொடங்கிடும். அதே போல் ஒய்ஃபைலையும் வச்சுக்கோங்க. வைக்கிற பட்சத்தில் உங்களோட ஒய்ஃபை நெட்ஒர்க் ஆகட்டும் மொபைல் நெட்ஒர்க் ஆகட்டும் எதில் ப்ளே ஆனாலும் மொபைல் நெட்ஒர்க் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு 240 பிக்சலை தாண்டி வீடியோ ப்ளே ஆகாது. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டேட்டா அதிகமாக காலி ஆகாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு வீடியோ ரெசல்யூஷன் அதிகமாக தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான ரெசல்யூஷனை வந்துட்டு கொடுத்து உங்களால் வீடியோ ப்ளே பண்ண வைக்க முடியும். அது எப்படின்றத பார்ப்போம். நார்மலாக நீங்கள் வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ரைட் சைடு கார்னர் டாப்பில் இருக்கக்கூடிய செட்டிங் என்ற ஐக்கான் அழுத்துக்கோங்க. இதில் குவாலிட்டி அப்படின்றத அழுத்திக்கோங்க. அழுத்தும் போது அட்வான்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணும்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அதிகப்படியான டேட்டா காலி ஆகிறத தடுக்க முடியும். இது எதுக்காக இந்த மெத்தடை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு யூடியூப் மூலிமா தான் பாட்டு கேட்குறது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. மொபைலில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை வச்சு பாட்டு கேட்ட காலம் போயிட்டு இப்போ யூடியூப்பில் வந்துட்டு ட்ராவலிங் டைமில் எல்லாமே யூடியூப்பில் வந்துட்டு பாட்டு கேட்க தொடங்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் அதிகப்படியான டேட்டா போகிறத தடுக்கப்படும். அதாவது நமக்கு தேவை ஆடியோ, அந்த ஆடியோ வந்துட்டு நீங்கள் லோ டென்சிட்டியில் வச்சு பார்க்கும்போது கூட கேட்கும்போது கூட உங்களுக்கு அதோட வாய்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகாமல் நல்லாவே வரும். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத டேட்டா லாஸ் ஆகிறத தடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற டேட்டாவே மிச்சமாக இருக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஹை குவாலிட்டியில் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதை ப்ளே பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் அதோட குவாலிட்டி குறையாமல். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத எல்லா நேரங்களையும் அதிகப்படியான டேட்டா வேஸ்ட் ஆகாமல் தடுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ரெசல்யூஷன் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டேட்டா ஸ்லோவாக இருக்க நேரத்தில் கூட உங்களால் நல்லதாக ஒரு வீடியோவை பார்க்க முடியும். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோக்கான சைஸை கம்ப்ரஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகப்படியான டேட்டா ஆகாது. ஒருவேளை அவங்க அப்லோட் பண்ணுறக்கூடிய நபர் வந்துட்டு டேட்டாவை, அதாவது வீடியோ அப்லோட் பண்ண வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்க எந்த சைஸில் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அதோட ரெசல்யூஷனாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான டேட்டா லாஸ் ஆகும். ஸோ இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு யூடியூப்பில் அதிகப்படியான டேட்டா உங்களுக்கு செலவாகாது. வீடியோ எந்த ஒரு ஸ்டக்கும் இல்லாமல் நல்லபடியாக ப்ளே ஆகும். ஒருவேளை வீடியோ ஸ்டக் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ கீழே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள் எப்படி அப்படின்றத சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பா.